अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि वबरकातुहू वेलकम टू अफनास क्रिएशंस இன்னைக்கு வீடியோல alligator clipல குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு 10 டிஃபரண்ட் டிசைன்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ஒவ்வொரு டிசைனுமே நம்ம பேராக ரெடி பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டிசைன்லையும் நம்ம வந்து 2 கிளிப் வந்து ரெடி பண்ணணும். இந்த alligator கிளிப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு குந்தன் ஸ்டோன்ஸ் P7000 க்ளூ அண்ட் ஸ்டோன் லேஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு செராமிக் ஒயிட்டில் ஸ்கொயர் குந்தன்ஸ் அண்ட் செராமிக் கோல்டில் ட்ராப் ஷேப் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு alligator கிளிப்பில் B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு க்ளூ பென் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே க்ளூ வந்து அப்ளை பண்ணாதீங்க, இல்லைனா க்ளூ வந்து காஞ்சிரும். ஃபர்ஸ்ட்டு ட்ராப் ஷேப்பை லீஃப் பேட்டர்னில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஸ்கொயர் குந்தனை ஒட்டிக்கிறேன். மறுபடியும் லீஃப் பேட்டர்னில் ட்ராப் ஷேப் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஸ்கொயர் குந்தன் பேர்ல் குந்தன் இருக்குல்லையே அதை வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஸோ இதே மாதிரியே இந்த alligator கிளிப்பு ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த டிசைனோடையே போதும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி லீஃப் பேட்டர்னில் ஒட்டிட்டு மேலே வந்து ஸ்கொயர் ஷேப்பை வந்து ஒட்டிக்கோங்க. இதில் நான் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ண போகிறேன். இதில் ஜர்கான் ஸ்டோன் வந்து நான் ஒட்ட போகிறேன். ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் குந்தன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே அந்த லீஃப் பேட்டர்ன் இருக்குது பாருங்கள், கரெக்டாக அது நடுவில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஜர்கான் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஒட்டிக்கிறேன். இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டினதுக்கப்புறமா நிஜமாகவே இந்த கிளிப் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளிப்பு ரெடி பண்ணியாச்சு. இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பேராக தான் வரும். ஸோ இந்த பேருக்கான இன்னொரு கிளிப்பும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளிப் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது டிசைன் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு டிசைனும் நான் ஒரு மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். ஸ்டோன் செயினில் 4 மட்டும் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். டோட்டலாக 7 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து செராமிக் கோல்டில் எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம alligator கிளிப்பில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ட்ரையாங்கிளை நம்ம ஃபஸ்ட்டு கீழே பார்த்த மாதிரி ஒட்டிக்கலாம். அடுத்தது ஸ்டோன் செயின் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம பக்கத்துலேயே ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா ட்ரையாங்கிள் மேல் நோக்கி பார்த்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஸ்டோன் செயின் வந்து ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி இந்த alligator கிளிப் ஃபுல்லாகவே நம்ம வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள்ஸ் மட்டும் மேலே பார்த்த மாதிரி ஒரு தடவை ஒட்டுங்க, கீழே பார்த்த மாதிரி ஒரு தடவை ஒட்டுங்க. ஒட்டிட்டு பக்கத்துலேயே இந்த ஸ்டோன் செயின்ஸ் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த லாஸ்ட்டில் மட்டும் ஒரே ஒரு செயின் வந்து பெருசாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் மட்டும் மேலேயும் கீழேயும் நான் வந்து 3 செயின் மட்டும் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாவது டிசைன் கிளிப்பும் ரெடி ஆகிடுச்சு. இதோடைய பேர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இந்த டிசைனுமே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணதாலோ என்னவோ தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இதுக்கு நான் கிளாஸ் குந்தன் தான் எடுத்திருக்கேன், ஸ்கொயர் ஷேப். இது வந்து alligator கிளிப்பில் 1 by 1 அப்படியே நீட்டாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இதுலேயே நான் வந்து கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். சேம் கிளாஸ் குந்தன் தான் இதுவுமே. 4 குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ 4 நாளாக கரெக்டாக வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. பிரிச்சுட்டு நடுவில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கோல்டு கலர் குந்தனை நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டாமல் க்ராஸாக ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ நான் வந்து 4 குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 மட்டும் இருக்குது. ஸோ அந்த இடம் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னொரு ஸ்டோனும் நான் வந்து ஒட்டிக்கிறேன், கோல்டன் கலர் ஸ்டோன். ஸோ இப்போ நம்மளுக்கு 3வது டிசைனுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதோடைய பேரும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இப்போ 4வது டிசைன் பார்க்கலாம். இதுக்கு செராமிக் ஒயிட் ஸ்கொயர் ஷேப் தான் நான் எடுத்திருக்கேன். இதையுமே நம்ம லாஸ்ட் பேட்டர்ன் மாதிரியே alligator கிளிப் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒட்டிக்கணும். 1 by 1 கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சில நேரம் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ஷேப் வந்து சரியாக இல்லாமல் இருக்கும். அதனால நம்மளுக்கு கேப் வர மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வராமல் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இதில் நான் பர்பிள் கலர் ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறேன். இந்த கிளிப்லேயும் நான் 4 பாக்ஸஸ்க்கு நடுவில் வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ க்ளூ வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு
பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு 4 பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் ஒரு ஜர்கான் ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா ரெண்டாவது 4 பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் ஒரு ஜர்கான் ஸ்டோன். இதே மாதிரியே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் அலிகேட்டர் கிளிப் வந்து நான் ரெடி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 5வது டிசைனுக்கு நான் வந்து கிளாஸ் குந்தன் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் ஷேப் அண்ட் ஐ ஷேப் ரெண்டுமே எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் வச்சு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் அலிகேட்டர் கிளிப்பில் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நான் ஸ்கொயர் ஷேப் குந்தனை மேலேயும் கீழேயும் ஒட்டிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது, நம்ம எவ்வளோ டிசைன் பண்ண முடியும்னு பார்க்குறதுக்காக தான் நான் மேலேயும் கீழேயும் வந்து ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு லீஃப் பேட்டர்னில் ஐ ஷேப் ஒட்டிக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு ஸ்கொயர் ஷேப் குந்தன் ஒட்டுங்க. அண்ட் அகெயின் கீழே லீஃப் பேட்டர்ன் மாதிரி ஐ ஷேப் ஒட்டிட்டு கீழே ஸ்கொயர் ஷேப் போட்டுங்க. இதே மாதிரியே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா லைட்டாக இந்த மாதிரி ஒரு பின் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் இதில் நம்ம ஜர்கான் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். நான் ஒயிட் கலர் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். அகெயின் இதில் ஒயிட் கலர் ஒட்டினதுனால கொஞ்சம் தெரியாத மாதிரி இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுலேயுமே அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு கீழே ஐ பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் கரெக்டாக நான் வந்து ஜர்கான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸோ இதோடைய பேரும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு 5th டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ 6வது டிசைன் பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நான் டைமண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இதுவுமே வந்து கிளாஸ் குந்தன் தான். ஸோ இது வந்து நான் ஜிக்ஸாக் மாதிரி பேட்டர்னில் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ மாதிரி இருக்கா, நெக்ஸ்ட்டு வி மாதிரி வரும், அப்படியே ஜிக்ஸாக் பேட்டர்ன் மாதிரி வரும். இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இதுலேயுமே வந்து நான் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிறேன். இந்த ஸ்டோன்ஸ் எதுலேருந்து எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் லேஸ் இருக்கும் இல்லையா, அதிலிருந்து தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இதை ஒட்டி ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த டிசைன் இப்படி தான் இருக்கும். இதோடைய பேரும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம அப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். ட்ராப் ஷேப்பில் ரெட் கலர் மேட் ஃபினிஷிங் குந்தன் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம லோட்டஸ் டிசைன் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ 3 குந்தன் ஸ்டோன்ஸை இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு பக்கத்துலேயே கொஞ்சமாக கேப் விட்டு மறுபடியும் 3 ஒட்டிக்கோங்க. ஸோ 3 லோட்டஸ் வந்து இந்த அலிகேட்டர் கிளிப்பில் நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ கிளிப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 3 ஷேப் சேம் ரெட் கலரில் நான் எடுத்திருக்கேன். அதை கீழே வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தான் ஒட்டுற மாதிரி இருந்தது, ஏன்னா இடம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால. நெக்ஸ்ட்டு இந்த 3 குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கோம் இல்லையா ட்ராப் ஷேப், அதுக்கு மேலே நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் நம்ம வந்து மறுபடியும் ட்ராப் ஷேப்பை ஒட்டிக்கணும். இப்போ இதை பார்க்குறதுக்கு 3D எஃபெக்டில் இருக்கும். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற 2 லோட்டஸ் ஃப்ளாஸ்க்குமே நம்ம வந்துட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் ஜர்கான் ஸ்டோன் தான் நான் ஒட்டிக்க போகிறேன். ஜர்கான் ஸ்டோன் க்ரீன் கலரில் ஒட்ட போகிறேன். நீங்கள் கீழே 3 ஷேப் நான் ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் கலர்லேயே எடுத்துருக்கிறதுனால க்ரீன் கலரில் ஜர்கான் ஸ்டோன் வந்து நான் ஒட்டிக்கிறேன். கரெக்டாக இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். க்யூட்டான லோட்டஸ் கிளிப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோடைய பேரும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான ஆப் பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள்லேருந்து உங்கள் ஹோம் நீட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆப்பில் நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஆப் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆப்போடைய லிங்க் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிசைனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டோட டிசைன் பண்ணியிருந்தோம் இல்லையா கிளிப், அதே டிசைன் தான். இதில் நான் வந்து ட்ராப் ஷேப் மட்டும் ரெட் கலர் கொடுத்துருக்கேன் செராமிக் கோல்டுக்கு பதிலாக. அண்ட் இதே மாதிரியே நான் இதில் கிளாஸ் குந்தன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்கொயர் ஷேப்புக்கு மட்டும். அண்ட் லீஃப் பேட்டர்னுக்கு சேம் ரெட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பு கிளாஸ் குந்தன்லேயும் செராமிக் கோல்டு இந்த லீஃப் பேட்டர்னுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே மாதிரி பேட்டர்ன் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இப்போ இதுவுமே நம்ம பேராக ரெடி பண்ணியாச்சு. இதில் டோட்டலாக 10 டிசைன்ஸ் இருக்குது. இந்த 10 டிசைனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்களுமே ரொம்ப ஈஸியாக அலிகேட்டர்ஸ் கிளிப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்ம அஃப்னாஸ் கிரியேஷன்ஸ் சேனலில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு நான் இதை ரெடி பண்ணி தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.